திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதீபதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழு மரவாமல் அழிகாழுமல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகோ பலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நமக்கெல்லாம் 51வது பாடல் ஒரு அருமையான பாடலாக இங்கே அமைந்து உள்ளது. அம்மையை, அபிராமி அன்னையை புகழ்ந்து பாடக்கூடிய அந்தாதி பாடல்களாக பாடுகிறார். அதில் இந்த பாடல் அப்படியே சரணம் சரணம் என்று சொல்லக்கூடிய அவளுடைய திருவடியே சரணாக அடைந்தால் எல்லா நன்மைகளையும் நாம் பெறலாம் அப்படின்றத இந்த பாடல் 51வது பாடல் சொல்லுது. ஒவ்வொரு பாடலுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பலன் வேறு எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம பலனை பார்த்தாக்கும் சீக்கிரமாக படிக்கிறதுக்கு மனசில் ஆர்வம் வரும் என்பதற்காக. உண்மையாகவே அவர் சொல்கிற பலன் அப்படின்னா அந்த பாடலே இருக்கு. தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை. இதுதான் பலச்சுருதின்னு சொல்லக்கூடியது. இந்த அம்மையை யாரெல்லாம் வணங்கி வழிபாடு செய்கிறார்களோ, அதாவது திருவடியே அம்மையை வணங்குதல் அப்படின்பது பாதாதி கேசம்தான். அப்போ அந்த பாதத்தையே சரணமாக கொள்பவர்கள் யாரோ அவர்களுக்கு என்ன பேர் கிடைக்கும்? அந்த பேர் அப்படியே அந்த கடைசி வரியில் அழகாக சொல்லிட்டா, நாயகி தன் அடியார் சரணம் சரணம் என்றானா என நின்ற நாயகி, அவளுடைய திருவடியே சரணம் என்று நின்ற அந்த நாயகி தன் அடியார்கள் யாரெல்லாம் இந்த திருவடியை பற்றி கொண்ட சரணம் சரணம் என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் பிறவி இரண்டும் எய்தார். இரண்டையுமே சொல்றார். ஜனனம் உண்டேல் மரணம் உண்டு. இப்போ மரணம் உண்டேல் ஜனனம் உண்டு. இந்த மரணம் பிறவி இரண்டும் எய்தார். இந்த வையகத்தை வர சொல்லிட்டார். அப்போ வையகம் என்பது இந்த பூமி. இந்த பூமியில் பிறக்கிறோம் என்றால் நம்மிடம் இருக்கும் உயிர்களாகி நம்மிடம் இருக்கும் மலங்கள், அதில் உயிர் எப்போ உண்டோ அன்னைக்கே இருக்கிற ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்காக வந்த மாயை கண்மம். இந்த 3 மலங்களும் நீங்க வேண்டும். நீங்கினால் நமக்கு பிறவி கிடையாது. இது அழகாக இந்த ஒரு வரியிலேயே நமக்கு உணர்த்துவது போல இந்த ஆசிரியர் நமக்கு சொல்லிட்டார். இந்த மலங்கள் நீங்க வேண்டும் என்பதற்குத்தான பிறவியே கொடுக்கப்படுது. பிறவி என்பது உயிர்களுக்கு, உயிர்கள் நித்த பொருள், அந்த உயிர்கள் நித்த பொருளான உயிர்களுக்கு இங்கே உடம்பு கொடுக்கப்படுது. உடம்பு தான் பிறவி. அப்போ உடம்பு என்பது மாயை கண்மம், உயிர் அறிவில் இருக்க ஆணவ மலம். மூன்று மலங்களையும் நீக்குதல். இந்த நீக்குவதற்குத்தான் அம்மை இறங்கி வருகிறாள். எப்படி இறங்கி வருகிறாள்? தத்துவங்களாக அந்த தத்துவங்களாக உயிர்களுக்கு நன்மை செய்வதற்கு. இன்னைக்கு உடம்பு இருக்குது அப்படின்னா உடம்பு செயல்படுவது யாரால்? அம்மையால். இதெல்லாம் நமக்கு உண்மை விளக்கத்தில் நல்லாவே படிச்சுட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? இறைவன். இறைவன் எம்பெருமான் இந்த அம்மையை, அருளின் வடிவான அம்மையை, இறைவனுக்கு 2 சக்தி. எந்த சக்தியெல்லாம் பயன்படுத்துகிறாரோ உயிர்களாகிய நமக்காக தான், அவருக்கு ஒன்றும் இல்லை, உயிர்களாகிய நமக்காக 2 சக்தியின் மூலமாக செயல்படுத்துகிறார். அதிலே ஒன்று அறிவு ஆற்றல் சித் சக்தி, இன்னொன்று ஜட ஆற்றல் மாயா சக்தி, இது பரிக்கிரக ஆற்றல். 2 ஆற்றலையுமே பயன்படுத்தி உயிர்களுக்கு தனு கரணம் புவனம் மோகம் இத்தனையும் கொடுக்கும் இறைவன். எப்படி கொடுக்கிறார் என்றால் அருளின் வண்ணமாக. அந்த அருள்தான், அருளது சக்தியாகும்.
அரண் தனக்கு சக்தியின் மூலமாக செயல்படுத்துகிறார். நாம் நம்ம கையால் செயல்படுறோம். ஒரு வேலை செய்யணும்னா கையால் தானே செய்கிறோம். இறைவன் நங்கையினால் செய்கிறார். அந்த நங்கை இவளே. இந்த பாடலில் அழகாக அந்த மரணம் பிறவி இரண்டும் எய்தார் அப்படின்னு ஒரு பலச்சுருதி கொடுத்துருக்கிறார் பயன். இந்த பாடலை படித்தால் கண்டிப்பாக பாடலை படித்தால அம்மையை வழிபட்டார். அந்த அம்மையை வழிபடுறது எப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லுவார். திருவடி முழுக்க முழுக்க அந்த திருவடியே சரணம் என்று இருக்க வேண்டும். அப்படி திருவடியே சரணம் என்று இருந்தால் இந்த அம்மை நமக்கு இந்த பிறவி என்பதை நீக்க வேண்டுமென்றால் மலங்கள் நீங்க வேண்டும். அந்த மல நீக்கத்தை செய்தவர் யார்? இறைவன் எம்பெருமான். எப்படி செய்தார் அந்த மல நீக்கத்தை என்றால் 3 புறங்கள் முப்புறமாவது மும்மல காரியமே. 3 புறங்கள், அதாவது 3 கோட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் புராணத்தில். அந்த 3 கோட்டையில் இருந்த 3 அசுரர்கள் தான். அசுரர்கள் என்பவர்கள் பிறருக்கு துன்பம் செய்பவர்கள். அசுரர்கள் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தாங்க, எங்கேயோ ஒரு உலகத்தில் இருந்தாங்களா? இல்லை, இப்போவும் இந்த உலகத்தில் இருக்கிறார். யார் பிறருக்கு சதா காலமும் துன்பம் செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள்லாம் அசுர கூட்டம்தான். அதுக்கு காரணம் மலம்தான். நம்மகிட்ட இருக்க மலம்தான். நம்மகிட்ட இருக்க மலம் எப்பெல்லாம் இப்படி பிறருக்கு துன்பம் கொடுக்குதோ அப்பெல்லாம் அசுர குணம் தான். அசுர குணம். இந்த அசுர குணம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இந்த அசுர குணம் நீங்கினால் தேவகுணம் மிகுந்து விடும். தேவகுணம் மிகுந்தால் மேலான நன்மை கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது பிறவி என்பது மீண்டு வராது. இதே நம்ம அருளாளர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. வள்ளுவநாயனாரே சொல்லிட்டாரு, பதமுக்தியும் சொல்லியிருக்காரு, பரமுக்தியும் சொல்லியிருக்கிறார். முக்தி பேரு, இந்த பாடலே முக்தி பேரு தான். மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே அப்படின்னா இந்த பூமியில் பிறக்க மாட்டாங்க. அப்போ இந்த பூமியில் பிறக்கலைன்னா வேறு எந்த பூமியிலையாவது பிறந்துடுவாங்களா? அப்படின்னா இருக்குது, இன்னும் இருக்குது. எங்கே இருக்குது? மேல் உலகம் இருக்குது. அந்த மேல் உலகம் என்பது பதமுக்தி. அந்த பதமுக்தியை தாண்டினா பரமுக்தி. அப்போ இந்த வையகத்தை அவர்கள் வரமாட்டார்கள். இதைத்தானே வள்ளுவன் என்ன சொன்னார்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது பதமுக்தியா சொன்னார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம். இது பரமுக்தி. அது ஆணவ மலம் முழுக்க அப்படியே நீங்கிறது. யான் எனது என்னும் செருக்கு என்பதே ஆணவ காரியம், அது நீங்குதல் அப்படின்றது. இப்போ இந்த பதமுக்தி பரமுக்தி இத்தனையும் தருபவள் யார் என்றால் இறைவனின் அருளாற்றல் சிற்சக்தியாகிய அம்மையே. அதை இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்றார். அப்போ அந்த அம்மையை வழிபடக்கூடியவர்கள் யார் என்பதையும் சொல்றார். ஏன்னா இந்த மல நீக்கம் என்பதை 3 புறங்களாக 3 கோட்டை கட்டி வாழ்ந்தாங்க இல்லையா அசுர கூட்டங்கள். அந்த அசுரருக்கு கூட ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத. அபிராமிப்பட்டர் முதல் வார்த்தையே சொல்றார், அரணம் பொருள் என்று. அரணம்னு இந்த 3 கோட்டை. அப்பா, இந்த 3 கோட்டைக்கு செய்யாதது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு பிரம்மாண்டமாக கோட்டையை கட்டி, அதுவும் கீழே கிடையாது, வானத்தில் பறந்து பறந்து பறந்து. இந்த பறந்து பறந்து அடிக்கிறதுன்றது அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்படி வானத்தில் கோட்டை கட்டி வாழ்ந்துருக்காங்க. இந்த அரணமே பொருள், இதுவே எங்களுக்கு போதும். இன்றைக்கும் இதை நீங்கள் இந்த வார்த்தையை இன்னைக்கு வாழ்வியலில் வச்சு பாருங்கள். எங்கிட்ட இருக்கிறது போதும்பா, எவன் எங்களை எதையும் செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சம் வசதி வர 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 அல்லது ஒரு செல்வாக்கு வர வர இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எவன் எங்களை என்ன செய்ய முடியும், பார்த்துருவோமே, அவ்வளோ செல்வாக்கு எங்களுக்கு இருக்குது அப்படின்பா. அது ஒன்று பணம், இன்னொன்று படைபலம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதைத்தான் இந்த அசுர கூட்டம் சொல்லிச்சு. அப்படி சொல்கிறவங்கெல்லாம் அசுர கூட்டம்னு இன்றைக்கி வச்சுக்கிட வேண்டியது தான். அசுர கூட்டம்ன்றது எங்கேயோ ஒரு கேட்டகரி இல்லை, எங்கேயோ ஒரு உலகத்தில் இப்படி இருக்காங்க இவங்க தேவர்கள், அப்படியெல்லாம் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. எப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அகங்கார முனைப்பு
மேல் எழும்புகிறதோ அப்போல்லாம் அசுர கூட்டம் தான். அதான் இந்த அரணம் பொருள். இதுக்கு மேலே ஏதாவது பொருள் வேணுமா? இதை வச்சு நாங்கள் எவ்வளவு சாதிச்சுருவோம் தெரியுமா அப்படின்னு பொருள், இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆணவ மலத்தின் மேலீடு. அப்படி இருந்த அரணம் பொருள் என்று அந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கோங்க. அருள் ஒன்று இல்லாத அசுரர், அதான் ரொம்ப ஹைலைட் ஆனது. அருள் அப்படின்னா பிறர் மீது அன்பு, இரக்கம், கருணை, இதுதானே அருள். அது கூட அன்பை காட்டிலும் மேலானது, கருணை கருணையை காட்டிலும் மேலானது அருள் என்று கூட சொல்வார்கள். பிறர் துன்பம் அடைகிறார்கள் பார்த்த மாத்திரம் அவங்க வேணும்னு கூட கேட்க மாட்டாங்க, ஓடி போய் உதவி செய்கிறது, இது மேலான அருள். கருணைன்றது கேட்கும்போது உதவி செய்கிறது, அன்புன்றது உதவி செய்யலைனால் ஐயோன்னு ஒரு இரக்கமாவது படுறது. இந்த 3 கேட்டகரியுமே இருக்குது. 3 கேட்டகரியில் அன்பில் திளைத்தவர்கள், கருணையில் திளைத்தவர்கள், அருளில். இறைவன் அருள் வடிவானவன். அருள், இது நம்ம அதைத்தான் நம்ம பித்தா பிறைசூடி அப்படின்லாம் சொல்கிறார். பிறைசூடி அப்படின்னு சொல்லும்போதே தவறே செய்தவன், காலில் விழுந்த மாத்திரத்தில் தலை மீது வைத்து கொண்டாடும் ஈசன், அருள் வடிவான இறைவன். இந்த அசுரர்கள் அருள் ஒன்று இல்லாத அசுரர்கள், சதா காலமும் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அசுரர் கூட்டம். தங்களிடம் இருக்கும் பொருளே மேலானது என்று அகங்கார முனைப்பும் ஆணவமும், இதுக்கு பேர் தான் அறியாமை, மிகுந்து இருக்கும் அசுரர் கூட்டம். இதை அழிய வைத்த அசுரர் தங்கள் அந்த அடுத்த வார்த்தையும் சொல்றாரு முரண். அவங்கள அழிச்சிடலை, ஏன்னா உயிர் நித்த பொருள் தான். அப்போ அவங்ககிட்ட இருக்க முரண் அன்று அழிய அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறார். அப்போ முரண்பாடான கருத்து. எது முரண்பாடான கருத்து? இது பொருள் எத்தனை காலம்தான் இருக்கும், இது பூராமே தோன்றும் பொருளெல்லாம் அழியுமே, இதை போய் பெரிதென்று நினைக்கிறாயா என்று உணரும் வண்ணமாக அவர்களிடம் இருக்கும் அந்த மலத்தை நீக்குதல். அவர்கள் அழியவில்லை, அந்த முரண் அன்று அழியன்னா முரண்பாடான கருத்து, எங்களுடைய பொருளே பெரிது என்று இருமாந்து இருந்தாங்க பாருங்க, அந்த அறியாமை அழிதல் ஆணவம். அதான் முப்புறமாவது மும்மல காரியம் என்று திருமந்திரம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து உரைக்கிறது. 3 மலங்களின் காரியம். இந்த 3 மலத்தில் ஆணவ மலம் இதுதான் அறியாமையை செய்து கொண்டிருக்கிறது. என்ன அறியாமை? உண்மை பொருள் எது, பொய்ப்பொருள் எது. இன்னைக்கு நமக்கு தெரியாதது காரணம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த அரணமே பொருள் என்று, அந்த பொருள் என்றுன்றதை அண்டலை பண்ணிக்கங்க. இதுதான் பெரிய பொருள். இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டால் எது பெரிய பொருள்மோ, எனக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸு, எனக்கு இருக்கிற புகழ், எனக்கு இருக்கிற செல்வம், இதில் தானே நம்ம சொல்லுவோம். இறைவன் என்ற ஒரு பொருள் நம்மிடம் இருந்து நம்மை செலுத்தவில்லை என்றால் நமக்கு ஏதாவது நடக்குமா? ஒரு அணு கூட அசையாது. உள்ளிருந்து செலுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பொருள் செல்வம் நம்மிடம் இருந்தாலும் அந்த அருள் செல்வம் இல்லை என்றால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது. சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. இதை உணர்ந்து கொண்டாலே போதும். அவர்கள் உணரவில்லை, இறைவன் உணர வைத்தார். அதைத்தான் முரண் அன்று, முரண்பாடான அந்த கருத்து அழிய நீங்கும் வண்ணமாக முனிந்த பெம்மான். அப்படி வந்த இறைவன் யார்? நம்முடைய இறைவன். இங்கே இந்த 3 புறங்களையும் எரிக்கும் வண்ணமாக தேவாதி தேவர்கள்லாம் துன்பப்படுறாங்க. வந்து சுவாமி எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி இறைவன் வருகிறார். இந்த இறைவனுக்காக பெரிய பிரம்மாண்டமான தேர் ஒன்று செய்கிறார்கள். பூமியே தேர் தட்டாக வருகிறது, சூரிய சந்திரனே தேர் காலாக வருகிறது, இங்கே மேரு மலையே வில்லாக வருகிறது, திருமாலே அம்பாக வருகிறார், அக்னியே நுனியாக வருகிறது, வாயுவே பின்புறமாக வருது. எல்லா தேவாதி தேவர்களும் இங்கே வந்து நிறைந்து விட்டார்கள். இனிமேல் இறைவன் வெற்றி பெறுவார்.
நம்ம எல்லாம் வந்து சேர்ந்துட்டோம், அதனால் இறைவன் வெற்றி வரும். இந்த ஒரு எண்ணம் எல்லாருடைய உள்ளத்தில் வந்தது. இன்றைக்கி நம்மகிட்ட அப்படி தான் இருக்குது. நாம் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கு இறைவன் உடனாக இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் என்னுடைய திறமை, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய பொருள் இதுவே எனக்கு வெற்றியை தரும் என்று நினைப்பவர் யார்? தேவர்கள். அங்கே அசுரர் கூட்டம் அவர்களுடைய பொருளே பெரிது என்று அவர்கள் இருக்கிறார். தேவர்களும் மிஞ்சினவங்க இல்லை, நாமே பெரிது, நாம் இருக்கிறதுனால இந்த சாமியை வெற்றி பெறுவார் அப்படி. அதனால் அந்த பொருள் ஏதாவது பயன்பட்டுச்சா? எதையும் இறைவன் பயன்படு. கால் வச்சோடனே அச்சு முறிஞ்சு போச்சு ஒரு பக்கம். எதை ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓர் அம்பே முப்புறம் முந்தி பெற. அப்புறம் அடுத்து ஒன்றும் பெருமிகை, அது ஒரு அம்பு வச்சிருந்தாரு, அதையும் அவர் பயன்படுத்தலை, ஒன்றுமே இல்லை. அவருடைய புன்னகை வெண்ணகையாக வந்தது. அந்த புன்னகை வெண்ணகையாக வந்தது என்றால் இறைவனுடைய ஞானம் அங்கே வெண்ணகையாக வெளி. ஏன்னா அஞ்ஞானம் அவர்களிடம் இருக்கும் முரண் அன்று அழிய, முரண்பாடான அறியாமை நீங்க வேண்டும் என்றால் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தை நீக்குவது எது? ஞானம். அந்த ஞானத்தை தான் இங்கே ஞானம்தான் புன்னகையாக வந்தது. அழிய முனிந்த பெம்மானும் இறைவனும். அடுத்து முகுந்தனும். முகுந்தன் என்றால் திருமால். அப்ப இரண்டு பேருமே சரணம் சரணம் என நின்ற நாயகி என்று அழகாக சொல்கிறார் அபிராமிப்பட்டர். அப்ப இரண்டு பேருமே வந்து அம்மையை சரண் புகுகிறார்கள் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, இன்றைக்கு உயிர்களாகிய நமக்கெல்லாம் உடல் கொடுக்க வேண்டும். எதற்காக? இந்த அறியாமை நீங்க வேண்டும், உயிர்களுடைய அறியாமை நீங்க வேண்டும். அப்போ உடல் தனு கரண புவன போகம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் மாயையிலிருந்து வினைக்கு ஈடாக வருகிறது. ஆனால் செலுத்தணுமே. செலுத்துவது யார்? உள்ளிருந்து செலுத்துவது மாயைக்கு ஈடான உடம்பு, அது ஜடம். இந்த உயிர்களோ மூடமாக உட்கார்ந்து கிடக்கு அறியாமையில். ரெண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ செலுத்துவது யார் என்றால் இறைவனுடைய ஆற்றலாய சிற்சக்தி. அதை செலுத்தும் வண்ணமாக இறைவன் இந்த அம்மைக்கு ஆணையிடு. அதைத்தான் இங்கே சரணம் என்கிறார். ரொம்ப அருமையான வார்த்தை. அப்போ அம்மையை பணிதல் என்பது என்ன அப்படின்னா, அம்மை வேறு இறைவன் வேறு அல்ல. இறைவனுடைய ஆற்றல் தான் அம்மை, ஆனால் செயல்படுவது அம்மையே. அப்போ அந்த அம்மையின் செயல்பாட்டுக்கு இறைவன் ஆணை. அப்போ அம்மா பாவம், இந்த உயிர்களுக்கெல்லாம் நீதான் அங்கே செயல்பாட்டை கொடுத்து இந்த உயிர்கள் பக்குவம் பெற்று பேரின்பத்தை அடைய வேண்டும், கருணையின் வடிவான இறைவன். அப்படி வந்து சரணம் சரணம் என நின்ற. அப்படி நின்றாங்க யாரு? ரெண்டு பேரும் உயிர்கள் பொருட்டு. அவருக்காகவா? நமக்காக வந்து நின்ற இறைவன். அவர் மட்டுமா? திருமால். ஏன்னா திருமால் என்பவர் காக்கும் கடவுளாக வரக்கூடியவர். இந்த உடம்பு கொடுத்தாச்சு, இந்த உடம்பு இவ்வளவு காலம் இருக்கணும். இருந்தால் தானே அந்த வினையை அனுபவிச்சு, அந்த வினை அனுபவம், அந்த வினையை அனுபவிக்கிற வரைக்கும் இந்த உடம்பு போயிடக்கூடாது. இவ்வளோ காலம் குறிப்பிட்டு தான் போட்டு அனுப்புகிறார் சுவாமி. இவ்வளோ காலம் இருக்கணும். இந்த தண்ணியை தெளித்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா உயிர் போயிட்டுனா அடிக்க முடியாது. அதனால் இப்போ இந்த இவ்வளவு காலம் இருந்து இவ்வளவு வினையையும் கழிக்கணும். நமக்கு கொடுத்த வினை தான். சைவ சித்தாந்தம் சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய உண்மை. இன்றைக்கி நம்ம தெரியாததுனால தான் ரொம்ப கஷ்டத்தில் ஆழ்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு கஷ்டம் வந்த உடனே எந்த கோவிலுக்கு போகலாம், இந்த கஷ்டத்தை தீர்க்கலாம். முதல்ல இந்த எண்ணத்தை விட்டு ஒழியுங்கள். இந்த வினை, இந்த துன்பம் எனக்கு கொடுக்கப்பட்டது. யாரால்? இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவி செயல்படுத்திக்கிட்டு இருக்கா, உடனாக நிற்கிறாள். எதற்காக? இந்த வினை நீக்கம் மட்டுமல்ல, என்னுடைய அறியாமை நீக்கம். என்றைக்கு அறியாமை நீக்கம் வருகிறதோ அன்றைக்கு வினை நீக்கமும் முடிஞ்சிடும், மாயா காரியமும் முடிஞ்சிடும். பிறவி என்பது கிடையாது.
மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை. அப்போ கொடுக்கப்பட்ட ஒன்றை அனுபவித்தல், அதில் அப்படியே துவண்டு போய் எங்கிட்டாவது இறக்கி வச்சிட மாட்டோமா, அல்லது நீக்கிற மாட்டாங்களா, யாராவது நீக்கிற மாட்டாங்களா, எந்த கடவுளாவது நீக்கிறாதா, இப்படித்தான் நாம் நினைக்கிறோம். இது ஒரு அறியாமை, இது ஒரு வகையான அறியாமை. ஆனால் அதுக்காக சாமியே கும்பிடக்கூடாதாங்க, நீக்கித்தான் சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அதைத்தானே சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்ற என்றார். அடுத்த 3வது வரியில் அதுக்கு பரிகாரமும் சொல்கிறார். என்ன பரிகாரம் சொல்கிறாரு? அந்த கோயிலுக்கு போய் இதை செய்ய அதை செய்யல, கைவினை செய்து எம்பிரான் களல் போற்றுதும் நாம் அடியோ. இந்த நாம் அடியோன்றதாங்க ஹைலைட்டான வார்த்தை. அவன் ஆண்டான், நாம் அடிமை. இப்போ இந்த துன்பத்திலெல்லாம் என்னோடு உடனாக இவன் இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒரு குழந்தைக்கு இன்னொருத்தர் வந்து அடிக்கிறாருன்னா அம்மா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாளா? எவ்வளோ துடிப்பா, ஐயோ தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும். அதை போல இன்றைக்கு வினையினால் வரக்கூடிய துன்பத்தை நாம் அனுபவிக்கும் போது உடனாக இருப்பவன் இவன். அந்த உடனாக இருக்கிறான் என்றதை உணர்ந்து இறைவா எம்பெருமானே என்று துதித்து, கைவினை என்பது இறைவனை துதித்தலும் போற்றுதலும். அதுக்கு தான் நமக்கு பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அபிராமி பட்டர் கொடுத்துருக்காருன்னா இந்த பாடல்களை விடாமல் படித்தாலே போதும். பொருள் புரியுது புரியல அப்புறமேல் படித்தாலே போதும். அந்த அளவுக்கு உயர்ந்த பாடல்கள். இதை அப்படியே பாராயணமாக கூட செய்யலாம். நீ கேட்டால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படியெல்லாம் பாராயணம் பண்ணால் கூட போதும். கைவினை செய்து எம்பிரான் களல் போற்றுதும் நாம் அடியும். அப்படி இருந்தால் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா. அப்போ எவ்வளோ அழகான பரிகாரம் கொடுத்துருக்கிற, எவ்வளோ எளிமையான பரிகாரம். கஷ்டப்பட வேண்டாம், பணம் செலவழிக்க வேண்டாம், ஒன்றும் உடல் உழைப்பை கொடுக்க வேண்டாம். இறை வழிபாடு செய்வதற்கு அந்த இறைவனை நான் எப்படி வழிபடுவது? இந்த நூல் வழியாக எத்தனை எத்தனை இப்போ நமக்கு திருமுறைகள் கொடுத்துருக்கு, திருப்புகள் கொடுத்துருக்கு, இந்த அபிராமி அந்தாதி கொடுத்துருக்கு, எத்தனை கொடுத்துருக்காங்க. எதையாவது யாருக்கு எது பிடிக்குதோ அது போதும். எனக்கு முருகர் தான் பிடிக்கணும், திருப்புகளை கையில் எடுங்க, கந்தர் அலங்காரத்தை எடுங்க. எனக்கு சிவபெருமான் தான் பிடிக்கணும், திருமுறைகளை கையில் எடுங்க. அம்பாள் தான் பிடிக்குதுன்னா கொட்டி கொட்டி கிடக்கு ஏராளமான பாடல்கள். இந்த இப்படி பாடல்கள் எடுங்க, மனம் உருகி பாடுங்க. அம்மை அப்படி விட்டு பிரியாதவளாக இருக்கிறாள். அவள் தான் செயல் ஆற்றல். இங்கே சித் சக்தியாக, செயல் ஆற்றலாக, இறைவனுடைய அறிவு ஆற்றல், நம்மை செயல்படுத்தும் ஆற்றல். இந்த ஆற்றல் இறைவன் ஆணையால் செயல்படும் ஆற்றல். இதைத்தான் இங்கே 2 பேரும் சரணம் சரணம் என நின்ற நாயகி என்பதாக அழகாக சொல்லி, அப்படிப்பட்ட அம்மை எதை செய்கிறாள்? தன் அடியார். அப்போ அடியார் என்ற மாத்திரத்திலே நீ இவள் ஆண்டாள், என்னை ஆண்டவள், எனக்கு உடனாக இருப்பவள், நான் அடிமை என்ற உணர்வோடு திருவடியை பற்றி கொள்பவர்கள் அவர்கள் தான் அடியார்கள். சதா காலம் இந்த திருவடியே எனக்கு நன்மை தரும் என்று அந்த திருவடியை பற்றி கொள்ளும் அடியார்கள். அவர்களுக்கு மரணம் பிறவி ரெண்டும் எய்தார் இந்த ஏன்னா இந்த பூமி என்பது கர்ம பூமி. நாம் செய்த வினைகளுக்கு ஈடாக அது மனம், வாக்கு, காயம் 3னாலும் செய்யும் வினைகள். மனதால் ஒரு எண்ணம் வந்தால் கூட ஒரு பிறவி, வாக்குனால ஒன்று வந்தாலும் ஒரு பிறவி. நல்லா கவனித்து தான் பேசணும். எதனாலும் எதையாவது நம்ம பேசிட்டோம்னா அது ஒரு பிறவி கொண்டு வந்து நம்ம விட்டுரும். அதனால மனம், வாக்கு, காயம் 3னாலும் வரக்கூடிய இந்த உடல், அந்த உடல் தான் தனு கரணம், இத்தனையும் கொடுப்பவள் அம்மை. இப்போ இவளையே வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த பிறவின்றதான கடுமையான துன்பம். எப்பேற்பட்ட துன்பம் இன்றைக்கி அனுபவிக்கிறோம் இல்லையா? எப்போ போதுண்டா சாமி இந்த பிறவி. அந்த பிறவி துன்பத்தை நீக்கி கொடுக்கும் இந்த அம்மை என்பதை இந்த பாடலில் எவ்வளோ ஒரு அருமையான பொருள் பொதிந்த பாடல் பார்க்க. அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள்
முரண் அன்று அழிய. அந்த முரண்பாடான எண்ணம் தான் அழிஞ்சதே ஒழிய அவர்கள் அழியவில்லை. அதிலே சிவபூஜை பண்ண 3 பேரையும் சாமி தனக்கு நெருக்கமாக வைத்து கொண்டார். முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனும் சரணம் சரணம் என நின்ற நாயகி. இப்போ திருமால் செயல்படன்னா அம்மை அவனுடைய ஆணை இல்லாமல் அவர் செயல்பட முடியாது. அதனால தானே சரணம் சரணங்கிறாங்க. அப்போ சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் யாரெல்லாம் இவருடைய திருவடியை பற்றி கொண்டார்களோ அவர்கள் மரணம் பிறவி 2 எய்தார். இந்த வையகத்தை, இந்த வையகம் என்பது கர்மபூமி, பிறவி துன்பத்துக்கு ஆளாகக்கூடிய நம் போன்றவர்களுக்கு மீண்டும் ஒரு பிறவி இல்லாமல் செய்யும் அம்மை என்பதை இந்த பாடல் மிக அருமையாக நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. 51வது பாடல். இந்த 52வது பாடல் அப்படியே இதை ஒட்டியே வருது. சரி, இந்த உலகத்தில் நம்ம பிறக்க மாட்டோம், அப்போ நமக்கு முக்தி, அந்த முக்தி பேர் கேட்குற எல்லாருக்கும் படிக்கிற எல்லாருக்கும் வந்துடுதாங்க அப்படின்னா சரி, முக்தி பேர் கொடுக்கலைன்னா பரவாயில்ல, அப்போ என்ன கிடைக்கும்? ஒருவேளை எனக்கு முக்தி பேருக்கு தகுதி இல்லை, ஆனால் நல்லா வழிபாடு செய்கிறேன், இந்த பிறவியில் நல்லா வழிபாடு செய்கிறேன், அப்போ முக்தி பேர் கிடைக்கலன்னா அடுத்த பிறவி வரப்போகுது. இந்த வையகத்தில் பிறவி வராதுன்னு தான் சொல்லிட்டார் அவர். ஒருவேளை கொஞ்சம் மனதால் எதையோ நினச்சிட்டு அதை வாக்கால் எதையோ சொல்லிட்டு இப்படி இருக்கிறனால ஒரு பிறவி வரப்போகுது. ஆனால் நல்லா அம்பாளாக வழிபாடு செஞ்சேன். அப்போ வழிபாடு செய்தால் அடுத்து பிறவி வந்தால் அவர்கள் எப்படி வாழ்வார்கள்? அந்த பாட்டு, அடுத்த பாட்டு பாருங்க, இதை ஒட்டியே வருது. இந்த பாட்டு ரொம்ப ஹைலைட்டான பாட்டு. எதுனா 52. இந்த பாட்டை பாடியே மிகப்பெரிய பேர் பெற்றன்னு சொல்லி நமக்கு இங்கே திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்லையே வரலாறு இருக்குது. இது உண்மையாக நடந்த வரலாறு. பாளையக்காரர்கள் ஆண்ட காலத்திலே இந்த கோவில் நெல்லையப்பர் கோவில், அந்த காலத்திலலாம் கோவிலில் பார்த்திங்கன்னா இப்படி மின்சார விளக்கெல்லாம் கிடையாது. இப்போ கூட இந்த விளக்கு வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒன்று பாவை விளக்கு மாதிரி இருக்கும், கல்லில் இருக்கும். அதை என்ன செய்வாங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு 5 மணிக்கு வந்து பொருத்துறதுக்கு விளக்கை ஏற்றுறதுக்கு எண்ணெயை விட்டு விளக்கை ஏற்றுவாங்க. ஏற்றி வச்சுட்டு ராத்திரி பூஜையெல்லாம் முடியும் போது 9-9:30 மணிக்கு மேலே அந்த விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு ஒரு விளக்கு மட்டும் எரிய வச்சுட்டு போகிறதுக்குன்னு ஒரு பணிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஊதியம் ரொம்ப குறைஞ்ச ஊதியம் தான். அந்த காலம் ஊதியம் ரொம்ப குறைவு, ஆன்மார்த்தமாக செய்தவர்கள் அதிகம். இப்போ ஊதியம் அதிகம், ஆன்மார்த்தம் குறைந்து விட்டது, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா பொருள் செல்வத்தை பார்த்துட்டா அருள் குறைஞ்சிருமோ என்னவோ இன்றைக்கி நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் எல்லாரும் இதுக்கெல்லாம் ரொம்ப காசை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இறைவன்ற அந்த ஆத்மார்த்தமாக செய்தவர். அப்படி ஒருத்தர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ரொம்ப சொற்பமான ஊழியம். அவர் ரொம்ப வருத்தமாக ஒரு 4-5 நாள் அப்படியே ரொம்ப வருத்தமாக இருக்கிறார். அப்போது அந்த கோவிலுக்கு ஒரு பெரியவர் வர்றார். வந்தப்போ ஐயா ரொம்ப வருத்தமாக இருக்கிறீரு, என்னாச்சு உமக்கு அப்படின்னு கேட்குறார். கேட்டப்போ ஐயா எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, மூத்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், என்னுடைய வீட்டுக்காரி வேற ஒய்யாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறா, குழந்தைக்கு வயதாகிக்கிட்டே இருக்குது, நீங்கள் சும்மா இருக்கிறீங்களே, யார்கிட்டையாவது கேட்டாவது பணம் வாங்கி இந்த ஒரு திருமணத்தை முடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்கிறார். உடனே அந்த பெரியவர் சொல்கிறார், நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், இதை சொல்லு, உனக்கு வேண்டிய என்ன பொண்ணும் பொருளும் கிடைக்கும். ஏன்னா அம்மைக்கு பக்கத்தில் இருந்தே தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவர் வந்து இந்த காந்திமதி தாயாருடைய அருகிலேயே இருப்பார், சதா காலம் பக்கத்திலே இருந்து அவளுக்கு விளக்கேற்ற வைக்க எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு இருப்பார். இந்த அம்மைக்கு அருகிலேயே இருக்கிறையே, அவள் அருளே வடிவானவள், உனக்கு வேண்டியதை தரமாட்டாளா, இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லிட்டார். அந்த மந்திரம் எதுன்னா இந்த பாட்டு தான், 52வது பாட்டு தான். வையம் துரகம் மதகரி மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறைமுடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. அருமையான ஒரு பாட்டு இந்த பாட்டு, 52வது. இந்த பாட்டை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இதை விடாமல் சொல்லணும், அதாவது மந்திரம்னு சொல்லிட்டார் அவர். அபிராமந்தாதி பாட்டுலாம் சொல்லல, இது மந்திரம். மந்திரம்னா என்னன்னா 3 வகையாக சொல்லுவோம். சப்தமாக சொல்கிறது ஒரு வகை மந்திரம்,
நம்ம கோயில்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், அர்ச்சகர்கள் சப்தமாக சொல்லுவாங்க. அப்போ உதடு அளவில் சொல்கிறது ஒரு மந்திரம், அப்புறம் மனதுக்குள்ளே சொல்கிறது மானசீகம், 3 வகையாக சொல்கிறது. இப்போ இவர் உதட்டளவில் மெல்லிதாக தனக்கு மட்டும் கேட்கும் அளவில், ஏன்னா சாயங்காலம் வேலைக்கு வர்றார், வேலைன்னா இவர் அந்த கோவில் வேலை தானே பார்க்குறாரு, அந்த கோவில் வேலையை செஞ்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே ஆச்சு, சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் இந்த பாளையக்காரர்களால் ஆட்சி புரிந்த காலம். அப்போ அந்த பாளையக்காரர்கிட்ட வேலை பார்த்த ஒரு அமைச்சர்னாலே அந்த காலத்துலேயும் நல்லவங்க இருந்திருக்காங்க, கெட்டவங்க இருந்திருக்காங்க. அதாவது மக்கள்கிட்ட அதிக அளவாக வரிப்பணமும் போட்டு அதை தான் வீட்டுக்கு பாதிக்கு மேலே கொண்டு போயிட்டு கொஞ்சத்தை மட்டும் மன்னன்ட்ட சேர்த்து இப்படிப்பட்டவங்க அந்த காலமும் இருந்திருக்காங்க. அப்போ அவரை பற்றியான புகார் மக்கள் எல்லாம் மன்னன்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மன்னன் எப்போ எந்த வேலையை செஞ்சாலும் இறைவனிடம் கேட்டு செய்தல் என்பது பாண்டிய மன்னர்களுடைய காலத்திலேயே நம்ம திருவிளையாட புராணத்தை பார்க்கலாம். ஏதேனும் துன்பம் தான் நேராக போவாங்க, கோவிலுக்கு போவாங்க. இறைவா எம்பெருமானே இப்படி இருக்கிறதே, இது சரியா, நான் இப்படி செய்யலாமா, நீ எனக்கு உதவ வேண்டும், எது உண்மை என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. இறைவனே அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். எத்தனையோ திருவிளையாட பார்க்கலாம், உண்மையோ நடந்ததற்கு. அதுபோல் இந்த பாளையக்காரர் அந்த அமைச்சரையும் அழைத்து கொண்டு இந்த கோயிலுக்கு வருகிறார், நெல்லையப்பர் கோயிலுக்கு வருகிறார். இப்போ பாளையக்காரர் அரசியல் சம்மந்தப்பட்டவங்க வர்றாங்கன்னா கோவிலில் யாரையும் இருக்க விட மாட்டாங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பி விடுவாங்க. அப்படி அனுப்பிட்டாங்க. இவர் வேலை பார்க்குறவர் ஒரு வாரமாக உட்கார்ந்துருக்கார். இந்த பாளையக்காரர் அம்பாள் சந்நிதியில் காந்திமதி அம்மைகிட்ட அந்த முன்னாடி நின்று, அம்மா உண்மை எது என்று தெரியவில்லை, இவர் மீது புகார் வந்திருக்கு, அடியேன் என்ன செய்ய வேண்டும் என்று அம்மையிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்கார். அப்போ சின்னதாக மெல்லிசா ஒரு முனகல் மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. யாருமே இல்லையே, சப்தம் மெல்லிசா, ரொம்ப மெல்லிசா கேட்குது. அப்படின்னு பார்க்குறாரு. அதை அந்த ஓரமாக அதில் உட்காந்துருந்து இவர் வாய் மட்டும் முணுமுணுத்துட்டு உட்காந்துருக்கு. இவர் பார்த்துறார் பாளையக்காரர், ஏன்னா இது அம்மையுடைய அருளாட்சி நடக்குது. இப்போ இந்த மந்திரத்தின் பலன், அம்மையுடைய அருள் பார்வை இவர் மீது விழ ஆரம்பிச்சுட்டு, அருள் பார்வை விழுந்துட்டுன்னா வேறு எதுவுமே வேண்டாங்க, என்ன பொருள் புகழ் இதெல்லாம் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் மாற்றிடும். அந்த அருள் ஆட்சி கிடச்சிட்டுனா, அந்த அருளாட்சிக்கு அருள் பார்வை கிடைச்சிட்டு, காந்திமதி தாயாருடைய அருள் கிடைத்த மாத்திரத்திலே பாளையக்காரர், ஐயா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டு இருக்கீங்களே, எதை சொல்கிறீங்க? அப்போ இவர் கைகட்டி முன்பாக அடியேனுக்கு ஏராளமான மனத்துன்பம் பணத்துன்பம், அதனால் இந்த மந்திரத்தை ஒருவர் சொல்லிக் கொடுத்தார் பெரியவர், அதை மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். மந்திரமா சொல்லும் அப்படிங்கிறார். அந்த மந்திரத்தை சொல்றார். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம்பரை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களேன்னு சொல்றார். சொன்ன மாத்திரத்திலே அம்மையுடைய அருள் ஒளி இவர் மீது பட, இதை பாளையக்காரர் கண்டுகொண்டு கையில் இருந்த முத்திரை மோதிரம், அதுலேயும் பக்கத்தில் அமைச்சர் இருக்கிறார், அவர்கிட்ட இருக்கிற அமைச்சருக்குரிய முத்திரை மோதிரம், அதை கலற்றி இவர் கையில் போட்டு, நீரே அமைச்சர் இந்த நிமிடத்திலிருந்து. எவ்வளோ ஒரு அருமையான பேரு பாருங்க. இந்த பாடல் இந்த மந்திரம். அப்போ இதை பாடினா என்னெல்லாம் கிடைக்குன்றதை பட்டியல் போட்டு சொல்கிறார். இந்த பாட்டே அதுதான், என்ன கிடைக்குன்றது தான். அதாவது பிறவி என்பது கிடையாதுன்னு பாட்டில் சொல்லியாச்சு. சரி, ஒருவேளை பிறவி வந்துட்டு அப்படின்னா அவங்க இந்த பிறவியில் எப்படி வாழ்வாங்க? போன பிறவியில் அம்மையை நன்றாக வழிபட்டவர்கள், சகல செல்வங்களும், எல்லா செல்வங்களும். அதுதான் முதல்ல வையம் ஒரு வார்த்தை போட்டா. வையன தேர். தேர்னா என்ன? அவங்க இங்கேருந்து அங்கேருந்து நடக்க மாட்டாங்க, காரில் தான், ஏசி காரில் தான் போவாங்க, நடக்கிறதே கிடையாது. அப்போ அம்மையின் அருளில் பெற்றவர்கள் வையம் முதல்ல தேர். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கலாம் அந்த சதுரங்க சேனைமாங்க, ரத கஜ துரக பதாதிகள், இப்படி தானே வாழ்ந்தாங்க. மன்னர் வாழ்த்த வாழ்க்கை, அந்த மன்னருக்குரிய வாழ்க்கை. இப்போ அவருக்கு கிடைச்சது அதான கிடைச்சது. அமைச்சர்னா இப்போ எல்லாம் வந்துடும் இல்லையா? அப்போ வையம் என்றது தேர். அடுத்து துரகம்னா குதிரை, அல்ல பெரிய குதிரை. அந்த கால குதிரைன்னா இந்த காலம் பைக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் வாசலில் இப்போ வகை வகையாக காரு, வகை வகையாக
பைக்கு இதெல்லாம் நின்னாலே ஓரளவுக்கு இவங்களாம் நல்லா வசதி தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? சரி, அடுத்தாப்பில் மதகரினா பெரிய பெரிய யானைகள் எங்கே கட்டப்பட்டிருக்கோம்? பெரிய அரண்மனையில் கட்டப்பட்டிருக்கும். அப்போ அந்த வசதி இன்னும் கூட்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போங்க வசதியை. அம்பாளுடைய அருள் பெற்றவர்களுக்கு எவ்வளோ வசதி கிடைக்குதுன்னு அப்படி ஒவ்வொரு பொருள் வர 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 ஆகா வரிசையாக யானை கட்டப்பட்ட யானையை கட்டி சாப்பாடு போட்டால் அவங்க எவ்வளோ வசதியாக இருப்பாங்க. மதகரி. அடுத்தாப்புல மகுடம் சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்கு பதவி. மகுடனாலே பதவி தானே. என்னென்ன பதவின்னு நீங்களே பட்டியல் போட்டுக்கோங்க. என்ன பதவி கிடைச்சா எப்படி இருப்பாங்க. அதான் மகுடம். அடுத்து சிவிகைனா பல்லக்கு. அந்த காலத்தில் பல்லக்கு, இந்த காலத்தில் புடை சூழ்ந்து வருது பாருங்க. இங்கிட்டு ஒரு 100 காரு, அங்கிட்டு ஒரு 100 காரு, முன்னாடி சைரன் போட்டு அந்த நிலை, அவ்வளோதான். சரியா? அதான் இங்கே சிவிகை பல்லக்கு. அந்த காலத்தில் பல்லக்கு அப்படி தான் வரும். முன்னாடி பின்னாடி ஆள்கள் நிறைஞ்சு வர, முன்னாடி ஒரு தீப்பந்தம் ஏந்தி வர. இது ஒரு மரியாதை நிமித்தமாக. அப்போ அவ்வளவு செல்வாக்கு யார்? இந்த அம்மையை வழிபாடு செய்தவர்கள். முற்பிறவியில் அம்மையை வழிபாடு செய்தவர்கள் ஒருவேளை சில தவறு பண்ணால் இந்த பிறவியில் கொஞ்சம் ஒரு மனித வாழ்க்கையை கொடுத்துட்டு அந்த வாழ்க்கையில் இவ்வளவு பேர்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்களாம் முற்பிறவியில் அம்மையை வழிபட்டவர்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை அவர் போட்டுட்டார், அவ்வளோதான். அப்போ முற்பிறவியில் அவங்க செஞ்ச புண்ணியத்தை இந்த பிறவியில் அனுபவிக்கிறாங்க. அப்போ சிவிகை. அடுத்து பெய்யும் கனகம்னா வீட்டில் அப்படியே கனக மழை அப்படியே கொட்டு, எங்கே பார்த்தாலும் திரும்புகிற பக்கம்லாம் தங்கம்தான். அது மாதிரி தான் பெய்யும் கனகம். இன்னும் சொல்ல போனால் பெய்யும் கனகம்னா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா வாங்க இருங்க காஃபி டிஃபன் கொடுத்தா நம்ம அனுப்புவோம். அது கொடுக்காம இருக்கவங்களும் இருக்காங்க. சரி, நல்ல மனசுன்னு தான் கொடுப்பாங்கள்ல. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்க, இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்குது, ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, இந்தாங்க அப்படின்னு ஒரு தாம்பலை வச்சு அதில் ஒரு தங்க காயினை வச்சு அல்லது ஒரு நெக்லஸை வச்சு ஒரு வளையலை வச்சு கொடுத்தா எப்படிப்பட்டாலும் இருப்பாங்க. எவ்வளோ வசதியும் தான் கொடுக்க முடியும். அதுதான் பெய்யுங்கள். நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது, கேட்குறதுக்கு அதோட நல்லா இருக்குது. உண்மைக்கே ஒரு காலம் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, நல்ல உள்ளங்களெல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கி ஆடி வெள்ளினா ஒரு ப்ளவுஸ் மீட்டை வச்சா கூட அந்த ப்ளவுஸ் மீட்டை கூட வாங்கும்போதே பார்த்து இருக்கிறதுலே குறைஞ்ச வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க, நல்லதாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது அந்த தரம் மேலான நிலை. இங்கே பெய்யும் கனகம் என்பது வருபவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த பொன்னையே கொடையாக கொடுக்கக்கூடிய அந்த தன்மை, அதுதான் பெய்யும் கனகம். அடுத்து பெரு விலை ஆரம் பிறை முடித்த மிக உயர்ந்ததான அந்த பிறையை சூடிய இறைவன் எம்பெருமான் ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அந்த அம்மை இறைவனோடு கூடிய அம்மை அந்த திருமணையாள் அடித்தாமரைக்கு அந்த திருவடியே பற்றியவர்களுக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார். அன்பு செய்கிறார்களா? இன்னொரு பாட்டில் சொல்வார்ல, அன்பர் என்பவர்க்கே நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே. அப்போ அம்மையை வழிபடுதல் என்பதிலேயே அன்பு செய்தல் என்பது மேலான ஒன்று. அதை இங்கே அழகாக சொல்றாரு. பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு. அன்பு செய்தல், தவம் செய்தல். தவம் என்பது சரிய கிரிய யோகம் என்பது. இந்த யோகம் முதிர்ந்து 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 ஞானமாக, இந்த தவம் தானே ஞானத்துக்கு வழிவகுக்குது. அப்போ தவம் என்ற மாத்திரத்தில் சரிய கிரிய யோகம் முற்று பெற்றவர்கள். அந்த முற்றுப்பெற்ற நிலையிலே அவர்களுக்கு ஞானம் கைவரப்பெறும். ஞானம் ஈசன் பால் அன்பே. யார் ஞானத்தில் மிகுந்திருக்கிறார்கள் என்றால் யார் இறைவன் மீது அன்பு கொண்டார்களோ அவர்களே. இது சேக்கலார் பெருமான் சொல்றார், ஞானம் ஈசன் பால் அன்பே. அப்போ அம்மையிடம் அன்பு செய்தல், அதைத்தான் அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்கள். உளவாகிய சின்னங்கள் அப்படின்னா இப்படிப்பட்ட தவத்தில் சிறந்தவர்கள், முன்பு செய்த தவம் அதோடு அன்பு செய்தவர்கள், யாரெல்லாம் இப்படி அம்மையிடம் அன்பு செலுத்தினார்களோ அவர்கள் வாழும் வாழ்க்கை,
அந்த வாழ்க்கையின் அடையாளம். சின்னம்னா அடையாளம். அடையாளம் அது எது? வையம், துரகம், மதகரி. அவர்கள் கீழே நடக்க மாட்டாங்க. எப்பா அவங்க காலு கீழே நடக்காதுப்பா. அவங்க வெயிலே பார்த்ததில்லைப்பா. அவங்க துன்பம்னே அனுபவிச்சதில்லைப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர்களெல்லாம் முன்பு செய்த அன்பு, முன்பு செய்யும் தவமுடையார்கள். அவர்களுக்கு உளவாகிய சின்னங்கள் தான் இந்த பிறவியில் அனுபவித்தல். அப்போ இந்த பிறவி, ஒருவேளை பிறவி இல்லாமல் இருந்தால் உண்டு, மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே முதல் பாட்டில் சொன்னார். ஒருவேளை பிறவி வந்தால் அவர்கள் இந்த சின்னங்களை எல்லாம் உடையவர்களாக, இவர்கள் அம்மைக்கு பாத்திரமானவர்கள், அம்பிகைக்கு உரியவர்கள், அம்பிகையின் மீது தவம் செய்தவர்கள், அன்பு செய்தவர்கள், அதனால் இங்கே சின்னங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அருமையான ஒரு பாடலை தந்தார் என்றால், இந்த பாடலையே மந்திரமாக எடுத்துக்கோங்க. தினந்தோறும் விளக்கு பொருத்தும் போது சொல்லுங்க. இந்த பாடல் ஒன்றே போதும். வையம், துரகம், மதகரி, மாமகுடம் இதெல்லாம் ரொம்ப வேண்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் வேண்டாம். ஏதோ அன்னாடு ஒரு கஷ்டம் இல்லாமல் போகிறதுக்கு செல்வம் இருந்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ செல்வம் வேணுமோ அதை அவங்க கொடுப்பா, கவலைப்படாதீங்க. அதனால் பாட்டை மட்டும் சொல்லுங்கள். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை, ஆரம், விரை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே என்பது 52வது பாடலாக. இதை லலிதாம்பிகை சொல்லும்போது, சாம்ராஜ்ய தாயின் எய், எல்லாவற்றிற்கும் மன்னனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்திய சாம்ராட் அப்படிம்பாங்க. அப்போ பக்தர்களுக்கு சாம்ராஜ்யத்தையே அருளக்கூடியவள். இந்த பாடம் அப்படியே சாம்ராட் அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ ராஜ்யத்தை, இது ராஜ்யத்தை ஆளக்கூடிய தன்மை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாம்ராஜ்ய தாயின்யை, இந்த உலகத்தை ஆளக்கூடிய தன்மையையே அம்மை தருகிறாள். அவளை வழிபட்டால், அன்பு செய்தால் மேலான நிலையை நமக்கு தருகிறாள் என்று அருமையான 51, 52 இந்த 2 பாடல்களையும் இன்றைக்கு சிந்திப்பதற்கு அம்மை நமக்கு அருள் பாலித்தாள் என்றால், அம்மையுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி கேட்டு மகிழ்ந்த அனைவருடைய பொற்பாதம் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.